வீட்டுக்கு வந்தா அத்தான் அங்க உட்காருங்க இங்க உட்காருங்க, அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு அந்த காலம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. என்ன கணவன் வீடு சொல்லணும்னு அம்மா சொல்லுவாங்க. ஆமா தண்ணி கொண்டாங்க. முக்கியமான இது போயிட்டு இருக்கு, முக்கியமான கட்டம் போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, நாளம் போயிட்டு இருக்கு. ஆமா அண்ணா குழந்தை தண்ணி போய் போய் குடிங்க, போய் குடிங்க குடிங்க. ஆமா நீங்கன்னு சொல்றது கூட நல்ல வார்த்தை. நாளம் போய் குடிங்க அப்படின்னா. ஆமா உடனே ஆமா அம்மா அப்படி சொன்னாங்களா? கிடையாது கிடையாது. செம்பிலே ஜலமெடுத்து தங்க பலகை உண்டு தனிப்பாதம் பூஜை செய்து, தனிப்பாதம் பூஜை செய்து ஒரு நாள் 2 நாளா எத்தனை நாளாக ஆண்டவன் பகவானுக்கு அம்மா பணிவிடை செய்து வருகிறார். செய்து வருகிறார். பகவான் வெள்ளத்தை சென்று விட்டார். சென்று விட்டார். பிரம்மலோகத்துல வாசம் செய்து வரக்கூடிய மகன் பிரம்மதேவன் வருகிறார். என்ன அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு வரணும் என்று மகனும் பிரம்மனும் வருகிறார். வருகிறார். பிரம்மதேவன் கைலாசம் எப்படி வாரீங்க? எப்படி வாரா? அவர் எப்படி வாராரா? எப்படி வருகிறார்? பிரம்மலோகம் தன்னை காடு அதாவது ஜாயின்காரமான கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆமா அது அங்க ஒத்தியா படிப்பாங்க. ஆமா அந்த தோட்டத்தை கொண்டு போயெல்லாம் பார்க்கலாம். அதுதானே ஆதிகளை எங்கேயும் போகுது. அதுதானே ஆகையினாலே பிரம்மலோகத்திலே வாசம் செய்து வரக்கூடிய மகன் பிரம்மன் அப்பாவும் அம்மாவும் பார்க்க வேண்டும் என்று சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். அப்ப அம்மா நினைச்சாங்க பகவான் தான் பகிர்ந்துட்டு வந்துட்டாரோ என்று பகவானுக்கு செய்யக்கூடிய பாத பூஜையை பாத பணிவிடைகளை அந்த அம்மா மகன் பிரம்மனுக்கு செய்ய துணிந்தார்கள். மகன் ஏறிட்டு பார்த்தார். ஆகா நினைச்சு அம்மா நம்மளுக்கு பாத பணிவிடை செய்ய வராங்க. தாயே நிறுத்துங்கள் உங்கள் பாத பணிவிடையை நிப்பாட்டுங்கள், உங்களுடைய பாத பூஜைகளை நிப்பாட்டுங்கள். குரல் ஏற்ற உடனே அம்மா ஏறிட்டு பார்த்தார்கள். ஆகா அந்தவன் பகவான் தான் நினைச்சிருவாங்க. வந்த பிரம்மதேவன்லாம் வந்திருக்காரு என்று ஆமா வெற்றி தலை குனிந்து பிரம்மதேவன் தன் பிரம்மலோகம் சென்று விட்டார். அம்மா அவர் இருப்படம் சென்று விட்டார்கள். ஆமா பகவான் பகிரந்து விட்டு கைலாசத்துக்கு வருகிறார். அப்பா அம்மா சுவாமிக்கு பாத பூஜை நடத்தாமல் அம்மா நீட்டின கால் மடக்காமல் தலை குனியாமல் பார்வதி அப்படி மௌனமாக இருக்கார்கள். உடனே ஆண்டவன் பகவான் அம்மா பார்வதியை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கார் பாருங்க. என்ன கேட்காரு? கங்கையாது அணிந்த
அம்மா அம்மா பார்த்து ஆண்டவன் பகவான் கேட்கிறார். கங்கையவை அணிந்த தேவி கைலங்கி வாசகியே உமா மகேஸ்வரி உலகை கட்டி காக்கும் தேவி ஏன் இப்படி பாதப்பணிவடி நடத்தாமல் தாங்கள் மௌனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? எதற்காக இப்படி இருக்கிறீர்கள் என்று சக்தி சிவனிடத்துல கேட்க அப்ப சக்தி சொல்றார், ஆமா சுவாமி சுவாமி இனிமேல் உங்களுக்கு நான் பாதப்பணிவடை நடத்த வேண்டுமானால் உங்களுக்கு ஒண்ணு குறையணும். ஆமா அல்லது இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறையணும் என்று அம்மா கேட்டவுடனே பாருங்க, வீட்டுல கணவனும் மனைவிக்கும் சண்டை வந்தா அம்மா சட்டிக்கு பெட்டி அடிப்பாங்க, பெரியதுக்கு சட்டி அடிப்பாங்க. ஆமா பெண்கள் பாத்திரத்துல போகத்தை காட்டுவாங்க. ஆண்கள் அப்படியே தனிச்சு வெளியே உட்காருவாங்க. என்னடா இப்படி சண்டை நடக்கு ஆமா என்று கைய ரெண்டு மணிக்கு தன் தலையில வைப்பாங்க. அதே மாதிரி பகவான் ஏன் நம்மளுக்கு பாத பூஜை நடத்த மாட்டேன்னு அம்மா சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று சுவாமி ரெண்டு கையை எடுத்து தலையில வச்சாரு பாருங்க. அப்பதான் சிவபெருமானுக்கு தட்டுப்பட்டது 5 சிரசு. நம்மளுக்கு ஒரு சிரசு 5 மகனாகப்பட்ட பிரம்மதேவனுக்கு சிரசு 5. நம்ம இல்லாத நேரத்துல மகன் பிரம்மன் வந்திருக்கான். பிரம்மனுக்கு பாத பணியோடு செய்ய போயிருக்கான். ஆமா சரி, என்ன நம்மளுக்கு ஒரு சிரசை குறைத்தால் 14 புவனங்கள் நம்மளால பணியாளக்க முடியாது. நம்ம மகன் பிரம்மனை வரவழைத்து அவனுக்கு ஒரு சிரசை குறைக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் அந்த மகன் பிரம்மதேவனை எப்படி வரவழைக்கார் பாருங்க. எப்படி வரவழைக்கிறார்? என்மாகனே பிரம்மையாக வா என்று வார்த்தையை சொல்லை அப்பாவை வந்து வணங்கி நிற்கிறார். இன்னைக்கு ஒரு ஆளை சோழிய முடிக்கணும்னா வைக்க போறேன் சொன்னா அவங்க கிட்ட வரும்போதே சொல்லாதிருவாங்க. அப்பா வகையாளியும் உறவாடி கொள்ளணும் என்று பிரம்மா கொஞ்ச ஒண்ணு கிள்ள போறேன் பக்கத்துல வா. எந்த மகன் வரமாட்டான். மகனை பிரம்மதேவனை வரவழைத்து அமர வைத்து மகனே ஐயா பிரம்மதேவா நல்லா இருக்கியா? அது ஒரு 2 துறைக்கு படிச்சிருப்பான். ஆமா சரி, இப்ப மகனை நலம் விசாரிச்சு கொண்டே 5 சிரசி அப்படியே தடவுதாரு. தடவும்போது 5 சிரசிலே அழகான நடுச்சிரசை நடுச்சிரச கிள்ளி எடுத்தார். உடனே சிரசானது சக்குன்னு அப்படியே கவ்வி கொண்டது. கவ்வி கடித்த உடனே அந்த பல்லுடைய விஷமானது சிரசுக்கு ஏறி பித்த கோட்டி பிடித்து தில்லைவன காட்டிலே செஞ்சுடன் சுடுகாட்டிலே சிவபெருமான் தில்லை தாண்டவம் ஆடுகின்றார். உடனே அம்மா பார்வதி அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைக்க ஆபத்துக்கு உகந்தவானோ அச்சுதா நாராயணா கோட்டி பிடித்து காட்டிலே செஞ்சோடு சுடுகாட்டிலே சாமி பைத்தியம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காரு. அண்ணனாகப்பட்ட கண்ணனை அம்மாள் பார்வதி நினைக்க உடனே பச்சம்மாள் தங்கை பார்வதி சந்தித்து பார்வதி பிரம்மன் சிரசை கிள்ளுவது உண்மை. இப்போ ஒன்னாலே என்னாலே அவன் சிரசை எடுக்க முடியாது. ஆமா அழகா ஒரு கோமாளி வேஷம் எடுத்து நான் ஆடுறேன். நீ கையில ஒரு தானம் எடுத்து நீ தாளம் போடு. நான் ஆட நீ சிரிக்க நான் சிரிக்க சிவபெருமானும் சிரிக்க பெருமான உள்ளங்கையில் இருக்கும் திருவோடும் சிரிக்கும். அந்த திருவோடானது சிரிக்க
சிரசு சிரசு ஆமா சிரிக்கும். அப்ப பிடிய விட்டு கீழே வரும் நான் பாத்துக்கிறேன். எங்க அண்ணனும் தங்கியும் கலந்து பேசி மூவேரும் வெள்ளையுள்ள காட்டிலே செஞ்சவன் சுடுகாட்டிலே ஆமா கையை தட்டி கலரான்னு சிரிக்காங்க. ஆமா அப்படியே கலகலன்னு சிரிக்காங்க. சிரிக்கும் போது ஆமா ஆண்டவன் சிவபெருமான உள்ளங்கையில ஒட்டியிருந்த பிரம்மதேவன் சிரசு சிரிச்சது. சிரிச்சு அப்படியே பிடிய விட்டு கீழே பார்த்து வருது. பார்த்தார் எம்பெருமான். பிரம்மனுடைய சிரசு பூமியிலே விழுந்தால் பூமாதேவி தாங்க மாட்டாள் என்று பெருமாள் ஆமா சாபத்தை கொடுத்தார். திருவோடாக மாறு சொல்லிட்டே டக்குன்னு அப்படி வலதுகையா ஏந்திட்டாரு. பிரம்மன் சிரசு திருவோடா மாறி என் பெருமாள் கையில வந்து உட்கார்ந்து. ஆமா அப்ப மாறுதார் என் பெருமாள். சிவபெருமானுக்கு பிரம்ம பைத்தியத்தை தெளிவர செய்து பார்வையை ஒன்னா சேர்த்து என்ன இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேர் கொடுங்க. ஆமா என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? பிரம்மன் சிரசை கீழே வித்த கோட்டி பிடித்து தில்லைவன காட்டிலே செஞ்சுடன் சுடுகாட்டிலே ஆமா பிரம்ம வித்த கோட்டி பிடித்து ஆடல் நாளை ஆமா இன்று முதல் என்றென்றைக்கும் உங்களுக்கு தில்லைவாழ் நடராஜன் என்ற ஒரு பேர் வழங்கட்டும். தில்லைவாழ் நடராஜன் என்ற பெயர். தங்கை பார்வதியை பார்த்து சொல்லுகிறார். பார்வதி ஆகாயத்தில் இன்னும் ஒன்று அண்ணனாகப்பட்ட கண்ணன் நினைச்சதினாலே இன்று முதல் என்றென்றைக்கும் அங்காள பரமேஸ்வரி என்ற ஒரு பேர் வழங்கட்டும் என்று ஆண்டவன் சிவபெருமானுக்கு தில்லைவாழ் நடராஜன் என்றும் அம்மை பார்வதிக்கு அங்காள பரமேஸ்வரி என்றும் ஆண்டவன் பகவான் அகம்பாரமா எந்த ஆண்டி பரதேசிக்கு நம்ம பிச்சை இல்லைன்னு சொல்லிட்டாலும் திருவோட்டுக்கு மட்டும் பிச்சை இல்லைன்னு சொல்லக்கூடாது. தெரியுமா? நம்மளை உருப்பிடிக்க பிறந்த பிரம்மதேவனுடைய சிரசை ஆமா என் பெருமாள் திருவோட மாற்றி கொடுத்திருக்காரு. ஆகையினால் திருவோட்டுக்கு மட்டும் ஆமா பிச்சை இல்லைன்னு சொல்லவே கூடாது. அதே நேரத்துல ஆமா திருவோட்டால கேடு. சரி திருவோடால கேடு யாருக்கு வந்தது? ஆமா அது அன்றோட காலத்துல வந்தது. சரி ஆகையால் ஆமா அந்த தென்னலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணன் அதே திருவோட கையில் எடுத்து சீதாலட்சுமி வந்து பிச்சை பாட்டா அம்மா சீதையை சிறை எடுத்தான். அந்த நேரத்தில் அம்மா ஆண்டவன் பகவானும் அம்மை பார்வதியும் கையிலே நல்ல கையிலே ஐயிலே பண்டிலே ஆண்டவன் பகவானும் அம்மை பார்வதியும் அம்மா சும்மா இருந்தாங்களா? என்ன ஆவதும் பெண்ணாரே அறிவதும் பெண்ணாரே. முதல்ல இவரால தான் பிரம்ம பைத்தியம் முடிச்சு சுடுகாட்டு ஆடியிருக்காரு. இப்ப வந்து அம்மா என்ன கல்லுக்குள்ள இருக்கும் தேவி கருவுக்குள்ள இருக்கும் சிசு வரை வரைக்கும் போறாரா ஆமா அல்லது வேற எங்கேயாவது போறாரா பாத்துருவோம். நம்ம செக் பண்ணி பாத்துருவோம் என்று மாமா பார்வதி யார வரவழைக்கா ஆண்டவன் பகவான் வரவழைக்கா என்ன அதாவது ஆமா மலையை சிலையா வளரக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைக்கா. அந்த ஆசாரியை வரவழைக்கா வரவழைக்கா எப்படி வரவழைக்கா பாருங்க எப்படி வரவழைக்கா எம்மாவே விஸ்வகர்மா
ஆமா அதே விஸ்வகர்மா வந்து வந்து அம்மா அம்மா என்ன வரவேற்ற காரணம் என்ன காரணம் என்ன என்று ஆண்டவன் பகவான் தேவி அம்மா பார்வதி கேட்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அதான் இந்த ஆசார இந்த ஆசார பந்தலே அழகான விழிச்சி மேடையில் அழகான விழிசை மேடையில் எனது உடன் பிறந்த சகோதரி அக்கா காளியம்மா அவர்கள் வந்து நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள் சன்மானம் வழங்கினார்கள் ஆகையினாலே ஆமா இந்த காளியம்மக்கா அவர்களுடைய குடும்பங்களை கோத்திரம் எல்லாம் குடும்ப கோத்தியம் எல்லாம் பெருக வேணும் பார்ப்பான பொங்க வேணும் ஆமா செய்யும் தொழில் பெருக வேணும் சீமானாக தலைக்க வேண்டும் சீமானாக தலைக்க வேண்டும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருவோம் கடைசி வருவோம் அப்படி இருக்கும்போது ஆமா அம்மா அம்மா தாங்கள் என்ன வரவழைத்த காரணம் என்ன காரணம் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் மகனே என்ன ஏன் நான் வரவழைத்தேன் தெரியுமா எதற்காக வரவழைத்தீர்கள் அதாவது காஞ்சிபுரம் கம்பு வெட்டி காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டைச்சிமிழ் அணிந்தெடுத்து கட்டைச்சிமிழ் கடைந்தெடுத்து சீனி போட்டு வைத்து தீனி போட்டு விட்டு பெருங்காணி சாவி கொண்டு சாவி கொண்டு என் கையிலே தர வேண்டும் தர வேண்டும் என்றும் மகள் ஆச்சாரியிடத்திலே ஆமா அந்த அம்மா கட்டளையிட்டார். கட்டளையிட்டாள் அம்மா என்ன இன்னைக்கு 15 கோடி 20 கோடி செலவழிச்சு நம்ம வீடு கட்டினாலும் நான் வீடு கட்டினாலும் ஆச்சாரி வந்து கைய வைக்காம நம்ம அந்த வீட்டை போய் குடியிருக்க முடியாது 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 எத்தனை கம்ப்யூட்டர் காலம் வந்தாலும் சரி ஆமா ஆச்சாரி வந்து தச்சு கழிச்சாதான் அந்த வீட்டை நம்ம குடியிருக்க முடியும் சரி அப்பேற்பட்ட மலையை சிலையா உதறக்கூடிய விஸ்வகர்மா வந்து விஸ்வகர்மா வந்து காஞ்சோரம் கம்பு வெட்டி கட்டைக்கு மேல் தாருங்கள் என்று சொல்ல சொல்ல பதனாகப்பட்ட விஸ்வகர்மா விஸ்வகர்மா காஞ்சோரம் கம்பு வெட்ட வேண்டும் என்று ஆமம்மா வாராங்க எப்படி வைக்கிறார் வாட்டே அப்பேருநாடையா பெருநாடையா பெருநாளையா பெருநாடையா பெருநாளையா ஆடி வாரா விஸ்வகர்மா விஸ்வகர்மா காஞ்சோரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து கட்டைச்சிமிழ் கடைந்தெடுத்து சீனி போட்டு வைத்து திருக்காணி சாவி கொண்டு திருக்காணி சாவி கொண்டு மகனும் விஸ்வகர்மா ஆச்சாரி ஆசாரி அம்மா கையிலே கொண்டாந்து கொடுத்தார் கையிலே கொண்டு கொடுத்தார் உடனே அந்த அம்மா அந்த சிமிழை கையில வாங்கி கையிலே வாங்கி இந்த சிமிழ் இருக்குது சிறிய சிமிழ் சிமிழோ சின்ன சிமிழா இருக்கு இந்த சிமிழை கொண்டு போய் கொண்டு போய் உடுக்கலாமா அறுத்துடலாமா முடியாது முடியாது தாண்டிடலாமா வளர்த்துடலாமா ஆமா, அதுவும் காணாது என்னது காணாது சிமிழ் காணாது சின்னதா இருக்கு. ஆமா அப்ப அந்த சிமிழுக்கு எந்த உயிர் இந்த எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஒருவேளை ஆமா கோயில் பயிர்களா போட்டாங்கன்னா நாதமே பிடிச்சி அழைச்சிருவோமா ஐயா அவருக்கெல்லாம் காணாது காணாதா ஆமா அப்ப சிமிழ் சின்ன சின்னதா இருக்கும் ஆமா அப்ப அந்த சிமிழுக்கு ஏத்த உயிர் எங்க இருக்கு எங்க இருக்கு எந்த அம்மா வாழ்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அரமனைக்கு சொந்தக்காரி அதிகாரி இந்த பரமேஸ்வரன் பக்கத்துல இருக்கும் பார்வதி பார்வதி அவ கண்ணுக்கு என்ன தெரிந்தது பாருங்க என்னம்மா தெரிகிறது தென்னிலங்கமலையோ தென்னிலங்கமலையோ
ஆமா ஏமா என் பிள்ளை கட்டை அடிக்க வந்தானா இல்லாம தியாக்கியா மேட்சிக்கிட்டு பண்ணாடி கொடுக்க வந்தானா ஆமா மாமியா மாமா மாவளம் மாமியா மாவும் மேய்க்க வேண்டியதான். ஆமா அது தெரிஞ்சாங்க உன் தம்பி மாவளம் மாமாவும் மேய்க்காது நானா படி. அப்படியே பாருங்களா ஆகையினாலே ஆமா தென்னிலங்கா மலையோரம் தென்னிலங்கா மலையோரம் கையில இருந்து இறங்கின 2 சித்தரும்பே அம்மா பார்த்தார்கள். பார்த்தா 2 எறும்பு என்ன எறும்பு? என்ன எறும்பு ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு. ஒரு குருட்டு எறும்பு ஒரு செவுட்டு எறும்பு. கடவுளோட அமைப்பு பாருங்க. ஆமா ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு. அது ஒரு குருட்டு எறும்பு ஒரு செவுட்டு எறும்பு. ஆனால் அந்த 2 எறும்பு அந்த அம்மா பிடிச்சாங்க. பிடிச்சு ஆமா அப்படியே அந்த அம்மா சிமிழ்ல அடைச்சாங்க. 2 எறும்பை பிடிச்சி அம்மா சிமிழ்ல அடைச்சு இந்த சிமிழ் யாருக்கு தெரியாத இடம் ஒரே ஒரு இடம். ஒரே ஒரு இடம் தான் பெண்களுக்கு. ஆமா தன்னுடைய எக்கல் அது அந்த காலத்துல ஆமா தாய்மார்கள் அப்பள கொஞ்சம் வச்சு சேலை கட்டினாங்கன்னா இடுப்பு தெரியாது. ஆமா 8 நாளைக்குனாலும் அந்த இடுப்பு தெரியாது. சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பேச ஆமா இங்க பாதி இடுப்பு தெரியும் இங்க பாதி இடுப்பு தெரியும். ஆமா அதை போய் கடை இழுத்து மூடிக்கிட்டு அது இருக்காது படுத்து ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படியா என்று முந்தானியில முடிந்து தன்னுடைய எக்கலிலே சொல்லிக் கொண்டு ஆண்டவன் பகவான் வரட்டும் வரட்டும் என்று அந்த அம்மா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆசார பந்தகளை அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக எனது உடன் பிறந்த அக்கா முத்தக்கா அவர்கள் வந்து அக்கா பேரு முழு பேரு மறந்து போச்சு. வந்து போய் இருந்தா தானே. ஆகையினால் அம்மா இல்லப்பசாமி பேரு. சரி எங்க குடும்பத்தை எடுத்தீங்கன்னா வாரமா இல்லம்மா ஆமா முத்தம்மா பேரு இருக்கும். சரி ஆகையினால் முத்தம்மா காரியம்மா. ஆகையினாலே எனது உடன் பிறந்த சகோதரி எங்க அப்பா உடன் பிறந்த ஆவடத்தின் சித்தப்பா அவர்கள் புதல்வி எனது அக்கா காரியம்மா. அதாவது காரியமாக அக்கா வந்து ஒன்னா இருக்காங்க. ஆகையினாலே முத்தக்கா அவர்கள் வந்து 101 ரூபாய் 101 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள். ஆகையினால் அவர்கள் செய்யும் தொழில் பெருக வேண்டும். சீமானாக தலைக்க வேண்டும். பட்டி பெருக வேண்டும். பார்ப்பாக பொங்க வேண்டும். வாழையடி வாழையாக வளர்முருகன் சன்னதி போல அவர்கள் வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருவார். இருக்கும்போது ஆண்டவன் பகவான் பகிர்ந்து வருகிறார். அந்த அம்மா எப்படி இருக்காங்க? ஆண்டவனே பகவானே அகில உலகமெல்லாம் படைத்த உமா மகேஸ்வரி இறைவா நீங்கள் அளந்தபடியில என்கிட்ட 2 பட்னியா இருக்கு. ஆமா என்கிட்ட 2 உயிர் பட்னியா இருக்கு. 2 உயிர் பட்னியா இருக்கு. ஆமா அளந்தபடியில 2 பட்னியா இருக்கு. ஆமா இருக்கு எங்க காட்டு. ஆமா உடனே அம்மா எந்திரிச்சு முந்தாணி சேலையில இருந்த முடிச்சு சிம்மள கையில் எடுத்து அதே சிவபெருமான் முன்பதாக அந்த அம்மா எரிந்தார்கள். அது எரிந்தவுடனே தாழ் திறந்து உங்களுக்குள்ள இருந்த 2 சித்தரும்பு படி இழந்த பகவானை பரம்பொருளை எப்படி வணங்குது பாருங்க. எப்படி வணங்குது? சுத்தி சுத்தி
எத்தனை பார்வதியா? ஆமா பார்வதி ஒரே பார்வதி தான். ஆமா ஆமா ஐ பார்வதினா பகவான் அப்படிலாம் சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரா? ஆமா ஐ பார்வதினா ஐயப்பனுக்கு அம்மா, ஆமா ஓ பார்வதினா முருகனுக்கு அம்மா. ஆமா அவருக்கு ஓம் தானே முருகனுக்கு. சரி அதான் சொல்லுவாங்கல்ல. ஆமா வி பார்வதினா கணேசனுக்கு பார்வதி. ஆமா ஆகவே நாளை ஆமா உடனே ஆண்டவன் பகவான் ஆண்டவன் பகவான் பார்வதி அளந்த படியில வாங்கிட்ட 2 பட்டியா இருக்குன்னு சொன்னீங்க. சொன்னீங்க 2 மாசம் லாரிய பார்த்து போனா ஜெவனேன்னு இருக்கா. ஆமா இருக்கிறது தெரியாம இருக்கு. வார வரத்த பாரு. ஆகவே நாளை மாற அளந்த படியில வாங்கிட்ட 2 பட்டியா இருக்குன்னு சொல்லலாம். ஏ பார்வதியே பள்ளி இழக்கும் பகவான் என்று நினையாமல் என்ன பரிசோதனை செய்த காரணத்தினாலே வாய பார்த்தாயா? வாயில என்ன இருக்கு? நாக்கு இருக்கு. நாக்குக்கு மத்தியில என்ன இருக்கு? 2 தெளியரிசி இருக்கு. பல்லு இருக்கு. அப்படியா? ஆமா பல்லுக்கு இடையில என்ன இருக்கு? 2 தெளியரிசி இருக்கு. சரி பார்வதி பார்வதி பள்ளி இழக்கும் பகவான் என்று நினையாமல் நினையாமல் கண்கள்